ஹே கைஸ், நான் தான் உங்க அபின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2026ல டாப் 5 பிக்கஸ்ட் ஃப்ளாப் பைக் என்னெல்லாம் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷாட்கன் 650. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 648cc பேரலல் ட்வின் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 46.3 ஹார்ஸ் பவரும் 52.3 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 20 per கிலோமீட்டர் மைலேஜ் இந்த பைக்கால் கொடுக்க முடியும். இந்த பைக்கோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 240 kg வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் ஆஃப் ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டியும் வருது. ஆனால் ஏன் இந்த பைக் ஃப்ளாப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட வெயிட்டு தான் மெயின் ரீசனாக இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால் இந்த பைக் ஃப்ளாப் ஆயிருக்கு. நம்ம லிஸ்ட்ல இருக்க செகண்ட் பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் 250. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 249cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 26.5 ஹார்ஸ் பவரும் 22.2 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன் இந்த பைக் டாப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஷோரூமில் வந்து ஸ்டாக் இஷ்யூ இருந்திருக்கு. 2026ல இந்த பைக் அப்டேட்டட் வெர்ஷனில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிபி 200X. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 184.4cc ஏர் கூல்ட் இன்ஜின் தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17.2 ஹார்ஸ் பவர் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 16.1 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்க ப்ரைஸுக்கு அட்வென்ச்சர் ஃபீல் கொடுக்கல. ஸோ இந்த பைக் வந்து அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபோர்த் பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் SF 250. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 249cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 26.5 ஹார்ஸ் பவரும் 22.2 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த பைக் அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபிஃப்த் பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிபி 350 RS. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 348.36cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20.78 ஹார்ஸ் பவர் இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 30 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 120 to 130 km/h போக முடியும். ஏன் இந்த பைக் ஃப்ளாப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் இஷ்யூ நிறைய இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண மெயினான ஷோரூம் தான் போக வேண்டி இருந்திருக்கு. ஸோ இந்த பைக் அப்படியே ஃப்ளாப் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு பைக் கண்டென்ட்ல சந்திக்கலாம். பை.